வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கு தைப்பூசம் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். சிங்கப்பூரில் ரொம்ப விமரிசையாக நடந்துச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வரும். இது ஆக்சுவலாக பௌர்ணமி வரணும், ஆனால் பௌர்ணமி 12ஆம் தேதி தான், நாளைக்கு வருது. ஸோ இன்றைக்கி நாங்கள் நேராக போய் பார்த்தோம். அதை இப்போ 2 வீடியோவை போடுறோம். ஏன்னா ரொம்ப லாங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போடுறோம். முதல் வீடியோவில் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் துவங்கும் இந்த காவடியெல்லாம். ஸோ அங்கே தான் காவடியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது மயில் தொகையெல்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. பால் குடமும் அங்கே தான் தயார் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த டேங்க் ரோடுன்னு ஒன்று இருக்குது சிங்கப்பூரில், அதாவது தண்டாயுதபாணி கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வரைக்கும் போகும். அரௌண்ட் 4 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ நடந்து போவாங்க. மேபி ஒரு 1 hour ப்ளஸ் ஆகலாம் நடந்து போகிறதுக்கு. ஸோ நாங்கள் இது 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது காவடி சீனிவாச பெருமாள் கோயிலேருந்து 3:30 மணிக்கு வெளியாகும். நாங்கள் ஒரு 2 மணி சுமாருக்கே போயிட்டோம். அங்கே போய் ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. ரொம்ப பரவசம், அப்படியே பக்தி பரவசமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக, ஒரு பக்தியோடையும் ஒரு ஸ்ரத்தையோடையும் ஒரு முருகன் பால் அவங்க அப்படியே ஒரு உருகி நெக்குருகி அந்த மாதிரி ஒரு கீனாக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள. அதெல்லாம் பார்க்க நேர்ந்தது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதுதான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், செரங்கன் ரோட்டில் இருக்குது. இங்கேருந்தான் காவடிகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது அந்த டேங்க் ரோட்டில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது, அங்கே போய் முடியும். தண்டாயுதபாணி கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே போய் முடியும். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வாக்கு. ஸோ காவடி சுமந்துட்டு போவாங்க. கோயில் உள்ளே போனோம். அது சுமார் ஒரு 2 மணி இருக்கும், 1:30 மணி 2 மணி இருக்கும். 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எல்லா காவடியும். ஸோ அங்கே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் பார்த்து ரசித்தோம். பக்கத்தில் நாயனை வாசிச்சுட்டு இருந்தாங்க லைவாக. ஸோ அந்த இசை தான் கேட்குது. மிகுந்த அக்கறையோடு அந்த காவடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காம எவ்ரி இயர் எப்படி அவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் பண்ணுறாங்க. தெய்வத்தின் பால் மனம் உருகி மனம் லயித்து எல்லா சடங்குகளையும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நன்மை விளையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறாங்க. ஸோ வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு புனிதமான நாள் இது. நாயனம் இது தமிழர்களின் பாரம்பரிய ஒரு கலை. இது அவங்க தொடர்ந்து கற்றுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல அக்கேஷன்ஸுக்கு இந்த நாயனம் வாசிப்பாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். திருநீரும் காவி உடையும் தான் பிரதானம் இந்த இந்து பண்டிகைகளில். ஸோ அவங்க விட்டு கொடுக்காம பண்ணுறாங்க அதையும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் பக்தியும் தன்னடக்கமும் ஒரு மன உருக்கமும் எல்லாம் ஒரு சின்சியாரிட்டி வெளிப்படுது. ரொம்ப ஒரு இதோடு பண்ணுறாங்க, சின்சியாரிட்டியோடு பண்ணுறாங்க. ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அப்படியே மெய் சிலிர்க்குது நமக்கு. அப்படியே கூஸ் பம்ப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெய் சிலிர்க்குது நமக்கு. இதெல்லாம் கொடுத்து வச்சிடணும் பார்க்குறதுக்கே. நாதஸ்வரத்தில் மகுடி வாசிக்கிறாங்க, பொன்னாகவராளி ராகம். ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த நாதஸ்வரத்தில் அட்ராக்ஷனே இந்த பாலகன் தான், பச்சிளம் குழந்தை. இந்த முகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் தெரியுது. அவருக்கும் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை.
இது வரவேற்கத்தக்கது. இந்த சின்ன வயசுலேயே அவர் ஆசைப்பட்டது ரொம்ப வரவேற்கத்தக்கது. தம்பி நல்லா வாசிமா, வருங்காலத்தில் நீ தான் வலையப்பட்டி, அடுத்த வலையப்பட்டி நீ தான். முருகன் பாட்டுன்னு உடனேயே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கேபி சுந்தராம்பாள், அப்புறம் பெங்களூர் ரமணி அம்மாள். ஸோ அங்கே வாசிக்கிறது வந்து என்னப்பனே என்னையனே. இவருக்கு வேல் குத்த போகிறாங்க, ஜாகிரதையாக பாருங்கள். ரொம்ப மெய்சில் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அவருக்கு எந்த விதமான வலியும் தெரியாது இதில். தமிழ் சமுதாயத்துக்கு மாத்திரமே இது உரித்தான இந்த வேல் குத்துற சடங்கு. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் கூட அந்த வேல் குத்திக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே நம்ம அசந்துட்டோம். அவ்வளோ ஒரு பக்தி ஸ்ரத்தையாக இருக்காங்க. வணங்குறோம் அவங்கள.
காவடியெல்லாம் வெளியேறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த ப்ரொசஷன் பற்றி போடுறோம். அதில் வந்து 4-5 ஸ்பாட்டில் நின்று எடுத்தோம். அலாங் தி செரங்குன் ரோடு எடுத்தோம். ஸோ நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே தண்ணீர் பந்தல் வச்சுருந்தாங்க. அப்புறம் உணவும் கொடுத்தாங்க. அதாவது சோறு, இந்த மாதிரி சாம்பார், அந்த மாதிரி உணவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் ஜூஸ் கொடுத்தாங்க. அதாவது அந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு தனியார் கம்பெனி வந்து பால்கோவாவும் நீர்மோரும் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, மிஸ் பண்ணுறதுக்கே கூடாது. அந்த மாதிரி அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பொது தொண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க இலவசமாக கொடுத்தாங்க. ஏன்னா பக்தர்கள்லாம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா, எக்கச்சக்க கூட்டம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தாகம் எடுக்கும், ஒரு டயர்ட் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு பேக்கெட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி பால்கோவா, மோர், நீர்மோர், அப்புறம் வந்து ஜூஸ் 2 கொடுத்தாங்க. ஆரஞ்சு ஜூஸ் 1, அப்புறம் வந்து லெமன் ஜூஸும் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க செயல்கள் இது. அதாவது அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, செலவு ஆகும். அதெல்லாம் பார்க்காம இது வந்து ஒரு பக்தியின் நிமித்தம் வந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுக்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பியும். நன்றி, வணக்கம்.